விருதாச்சலத்தில் கிறிஸ்துமஸ் குடில் பொம்மைகள் உற்பத்தி பணி தீவிரமாக நடந்து வருகிறது. கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான கிறிஸ்துமஸ் வருகிற 25ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்த பண்டிகையையொட்டி இயேசு பிறப்பை சித்தரிக்கும் வகையில் ஆலயங்கள் மற்றும் வீடுகளில் கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கப்படுவது வழக்கம். இந்த குடில்களில் இயேசு, மரியாள், யோசேப்பு, இடையர்கள், தேவதூதர்கள், 3 அரசர்கள் ஆகியோர் சித்தரிக்கப்படுவர். இவர்களோடு பெத்லஹேமின் விண்மீன், ஒட்டகம், ஆடு, கழுதை முதலிய பொம்மைகளும் இடம்பெறும். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே இருப்பதால் குடில் பொம்மைகள் தயாரித்து விற்பனை செய்யும் பணியில் தொழிலாளர்கள் தற்போது மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். அதன்படி விருதாச்சலம் செராமிக் தொழிற்பேட்டை பகுதியில் குழந்தை இயேசு, மரியாள், தேவதூதர்கள், இடையர்கள் உள்ளிட்ட பொம்மைகள் தயாரிக்கும் பணி நடந்து வருகிறது. தற்போது பொம்மைகளுக்கு வர்ணம் தீட்டும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து பொம்மைகள் தயாரிக்கும் ஜெகன் என்பவர் கூறுகையில், பருவமழையால் கடந்த மாதம் பொம்மைகள் தயாரிக்கும் பணி பாதிக்கப்பட்டது. தற்போது மழை நின்றதால் பொம்மைகள் தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறோம். இங்கு தயாரிக்கப்படும் பொம்மைகள் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, மும்பை உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இதேபோல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் வந்து பொம்மைகளை வாங்கிச் செல்கின்றனர். தேவாலயங்களில் குடில் அமைத்திருந்தாலும் கிறிஸ்துமஸ் அன்று வீடுகளில் குடில்களை பெரும்பாலானவர்கள் அமைப்பார்கள். இவர்களை எதிர்நோக்கி தற்போது குடில் பொம்மைகளை விற்பனை செய்து வருகிறோம். அந்த வகையில் இயேசு பிறப்பை உணர்த்தும் வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையன்று வீடுகளில் குடில்களில் வைப்பதற்காக 18 பொம்மைகள் உள்ள ஒரு செட் பொம்மை ரூபாய் 750 முதல் 1500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மூலப்பொருட்கள் கிடைக்காததால் உற்பத்தி குறைவாக உள்ளது. மூலப்பொருட்கள் குறைந்த விலையில் தங்கு தடையின்றி கிடைத்தால் உற்பத்தி அதிகரிக்கும். அப்போதுதான் வெளி மாநிலங்களுக்கு அதிகளவு ஏற்றுமதி செய்ய முடியும். அதற்கு அரசு மூலப்பொருட்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு குடில் பொம்மைகள் ஏற்றுமதி செய்யலாம் என்ற எதிர்பார்ப்புடன் இரவு பகலாக உற்பத்தியாளர்கள் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மழையால் மூலப்பொருட்கள் எடுக்க முடியவில்லை. மேலும் தயாரான பொம்மைகளுக்கு வர்ணம் தீட்டிய போதிலும் உலராத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் குடில் பொம்மைகள் வெளி மாநிலத்திற்கு ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் குடில் பொம்மை தயாரிப்பாளர்கள் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர்.